ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2ல் 11ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளிகள் 1, 2, 3, -4 மற்றும் 5, -6 வழிச்செல்லும் வட்டத்தின் மையம் 11, 2 என நிறுவுக அப்படின்னு. அதாவது வட்டத்தின் மையம் 11, 2ன்னு இருக்கு. இந்த 3 புள்ளிகளும் அந்த வட்டத்தின் மேல இருக்கு அப்படின்னு நிறுவுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வட்ட மையமா எடுத்தோம்னா இது 3 வட்டத்தின் மேல இருக்கு அப்படின்னா இந்த புள்ளியில இருந்து இந்த 3 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது ஆரமாக இருக்கணும். அப்பதான் இந்த 3 புள்ளிகளும் வட்டத்தின் மீது அமையும். ஒரு வட்டம், வட்ட மையம் சென்டர் சின்னு வச்சுக்கிடுவோம். இந்த 3 புள்ளிய ஏ பி சின்னு எடுக்கலாம். சென்டர் சின்னு போட்டிருக்கோம். ஸோ PQRன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த 3 டிஸ்டன்ஸும் எது? பிசி, சிக்யூ, சிஆர் 3 ஒரே லென்த்தா இருக்கணும். ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகே, இப்போ பிசி பிங்கிறது 1, 2, கியூங்கிறது 3, -4, ஆறுங்கிறது 5, -6, சிங்கிறது வட்டத்தின் மையம். இது நம்மளா எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் எடுத்ததை எழுதிக்கும். ஓகே, இப்போ பிசி, சிக்யூ, சிஆர் என்பவை சமம் என நிறுவ வேண்டும். ஏன்னா எல்லாமே எதை குறிக்கும்? வட்ட மையத்திலிருந்து வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளிக்கு ஒரு கோடு போட்டோம்னா அது எல்லாமே ஆரத்தை குறிக்கும். ஸோ ஒரு வட்டத்தினுடைய ஆரம் ஒரே ஒரு ஆரம் தான். ஓகே, ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போமா? பிசி ஆர்சிபி எல்லாம் ஒன்று. பி 1, 2, சி 11, 2, x1 y1 x2 y2, x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. 10 square 0. ஸோ 10 ஸ்கொயரை ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 10ன்னு வரும். ஸோ பிசி 10. அதே போல் QC RCQ எல்லாம் ஒன்று தான். ரூட் ஆஃப் 11 - 3 the whole square 2 + 4 the whole square. இதை இது பண்ணோம்னா 8 ஸ்கொயர், இது பண்ணால் 6 ஸ்கொயர், 64 + 36 100. 100உடைய ஸ்கொயர் ரூட்டு 10. ஓகே, கரெக்டாக வருதா? பிசி QC, அடுத்து RC CR எல்லாம் ஒன்று. RI CA 11 - 5 minus x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. 2 + 6 6 square plus 8 square 36 plus 64 100 10. ஸோ எல்லாமே ஈக்குவலாக வருது. பிசி QC RC. எனவே P, Q, R என்ற புள்ளிகள் சி 11, 2ஐ மையமாக உள்ள வட்டத்தின் மீது அமையும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிக்க.